எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்கிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயரில் வந்துட்டு நான் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணுன்னு ஒரு ஆசை. அதுதான் நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இந்த வீடியோ மெயினாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக வந்து சக்ஸஸை வந்து நம்ம நெருங்கிடணும், உடனே நம்ம வந்து சக்ஸஸ் போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி தான், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளார எனக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யாருன்னா பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அது எந்த சக்ஸஸ்க்கு போனேன் அப்படிங்கிறத ஒரு 4 டேஸ்லேயே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது அது கண்டிப்பாக என் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அது வந்து என்னன்னு சொல்லுவேன். பட் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லது நினச்சி தான் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், 4 பேர் நம்மளை வந்து பேசணும் அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோடய பேக்கிங். இந்த பேக்கிங் வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னோடய பையனுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேக் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அது வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நல்லாயிருக்கு. ரொம்பலாம் பெருசாலாம் சொல்ல மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து பண்ணாத, எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான். ஆனால் வெளியிலேருந்து யாராவது வரவங்க பாருங்கள், அவங்கலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. வீட்டில் பெருசாக செஞ்சு கொடுக்குறப்ப அது வந்து பெருசாக வர எடுத்துக்கல. ஆனால் வெளியிலேருந்து வந்தவங்க வந்து சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் பர்த்டே அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, ஏன் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பண்ண என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கா தோணுச்சு, சரி நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு பிஸ்னஸான முறையில் நான் எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆகஸ்ட்டு 2024 16 அப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஃப்ரெஷ் க்ரீமை பற்றி ஒரு பெரிய ஐடியா எனக்கு இல்லை. அதை பற்றி எனக்கு அவ்வளோக்கும் தெரியவும் தெரியாது. அப்புறம் பட்டர் க்ரீம் தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு 5 கேக் வந்து பட்டர் க்ரீம் வச்சு தான் பண்ணினேன். அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறையா கிளாஸஸ் போனேன், நிறையா கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் தான். அதாவது ஒரு கேக் எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து கேக் பேக் பண்ணி அதை எப்படி ப்ராப்பராக இது பண்ணுறது மூலம் எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எஸ்ஆர்எஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கூகுள்லேயுமே எஸ்ஆர்எஸ் ஹோம்மேட் கேக்ஸ் போடுங்க, அதாவது திட்டக்குடி ஆர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டால் வரும். கண்டிப்பாக என்னோடய பேஜை போயிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த வீடியோவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய பேக்கிங் டிப்ஸ்லேருந்து நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.